ஜனநாயக நாட்டுல இதுக்கு ஒரு தடை விதிப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கு. இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு சொல்றதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் சட்டம் தெரிந்த நிபுணர்கள் எல்லாருமே பேசுறாங்க. அப்ப அதை தாண்டி ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னா எல்லாருமே எங்க பக்கங்க, நாங்க சொன்னாதாங்க, நாங்க சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஜனநாயகமே போயிட்டு இருக்கு. என்ன அதுக்கு சர்வாதிகாரம்னு பேர் வைக்காம எங்களுடைய கருணையின் அடிப்படையில நாங்க ஜனநாயகம்னு பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அரசு, அது சார்ந்த கட்சி, அந்த கட்சி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள அதை கால் பதிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே தவிர இதுல வேற எந்த நல்லெண்ணமும் கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊடுருவல்காரர்கள் யார்? ஏப்ரல் மேக்குள்ள வரக்கூடிய தேர்தலுக்குள்ள இவ்வளவு வேகமாக செய்வதற்கு பின்னாடி என்ன இருக்கும்னா, பீகார்ல எப்படி லட்சக்கணக்குல வாக்காளர்களை நீக்கம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுடும். இல்லங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. சரி, அந்த மாதிரி நடக்காதுன்னா அப்ப இன்னொரு ஆபத்து இருக்கு. என்னன்னா, பீகார்ல இருந்து நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு சேர்க்க போறாங்களா? நாங்க இந்த எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், நாங்க இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம். ஏன்னா இவங்க மாத்தி பேசிட்டாங்கன்னா உடனடியாக ரெய்டு வந்துடும், உடனடியாக இவங்க பேர் அந்த கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள வந்துடும். அதுக்கு பயந்துட்டு நாங்க எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், எஸ்ஐஆர் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா இப்போ வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர்ல நம்ம ஏன் எல்லாரும் இன்னைக்கு ஒன்று இணைந்து ஒரு அணியில இருந்து நம்ம வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னா, இதுல இந்த அளவுக்கு பீகார்ல நடந்த அளவுக்கு அநியாயம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பதட்டம் தான். அதனால இந்த டிசம்பர் 9 நமக்கு வரக்கூடிய அந்த வரைவுல நம்முடைய பேர் இருக்கா என்ன அப்படின்றத பார்த்து உடனடியாக அதுக்கு நம்ம விண்ணப்பத்தை கொண்டு போய் கொடுக்கணும். அடடா, மக்கள் காது கேட்காம இருந்துட்டாங்க, பார்க்காம இருந்துட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு சரியான பாடத்தை கொடுக்கணும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர், அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய மஞ்சுளா மேடம் தான் நினைச்சிருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க, பிறகு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து ஆதாரையும் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருந்தாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக, ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டுல இன்னையிலிருந்து இதை ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க, பிள்ளையா சொல்லி போட்டாச்சு. எடப்பாடியார் அவர்களுடைய பாணியில சொல்லணும் அப்படின்னா, டோர் பை டோர் அதிகாரிகள் அந்த ஃபார்மை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ்நாடு அரசின் சார்பில், தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல முடியாது, திமுக சார்பிலே 44 கட்சிகள் உட்பட பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும். பீகாரிலேயே நீங்கள் ஒரு உரிய விளக்கத்தை நீங்கள் கொடுக்கவில்லை, உரிய உத்தரவுகளை நீங்கள் பிறப்பிக்கவில்லையா, ஆனால் இவர்கள் அடுத்த 12 மாநிலங்களுக்கு எடுக்க துவங்கி விட்டார்கள் என்ற ஒரு கருத்துப்பட அநேகமாக இன்றைய தினம் பீகாரில் அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான அந்த ஹியரிங் போய்கொண்டிருக்கிறது. இதையும் அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை எதிர்கட்சிகள் நாடி இருக்கின்றோம். முதலாவதாக, சட்ட ரீதியாக இதில் நாம் இடைக்கால தடையோ அல்லது இந்த எஸ்ஐஆர் பிராக்டிஸையோ ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட முதற்கட்ட பார்வை. ஜனநாயக நாட்டுல இதுக்கு ஒரு தடை விதிப்பதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு சொல்றதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் சட்டம் தெரிந்த நிபுணர்கள் எல்லாருமே பேசுறாங்க. அப்ப அதை தாண்டி ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னா எல்லாருமே எங்க பக்கங்க, நாங்க சொன்னாதாங்க, நாங்க சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஜனநாயகமே போயிட்டு இருக்கு. என்ன அதுக்கு சர்வாதிகாரம்னு பேர் வைக்காம எங்களுடைய கருணையின் அடிப்படையில நாங்க ஜனநாயகம்னு பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அதனால இந்த இவங்க கொண்டு வரக்கூடிய தேர்தல் ஆணையம் நல்ல நிலைமையில, நியாயமான நிலைமையில தான் நாங்க இதை கொண்டு வரோம். ஏன்னா எத்தனை பேர் இறந்திருப்பாங்க, எத்தனை பேர் புதிய வாக்காளர் சேர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நல்லவங்க மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஆடு நனையுதுன்னு சொல்லி ஓநாய கண்ணீர் விட்டுச்சான். ஐயோ ஆடு நனையுதே, ஆடு நனையுதேன்னு. ஆடு நனையுதேன்னு ஏன் ஓநாய் கண்ணீர் விடுது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இவங்க, நமக்கு என்ன சந்தேகம்னா, ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா எஸ்எஸ்ஆர்,
ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது சுருக்கமா நம்ம வந்துட்டு அதுல யார் யார் அந்த வருஷத்துல இறந்துட்டாங்க, யார் யார் வந்து புதுசா வாக்காளர் பட்டியலுக்குள்ள வந்திருக்காங்க, அவங்கள வந்து சரி பார்க்கிற வேலைய SSR அப்படின்னு செய்யுது. எப்போ வருஷா வருஷம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போ வருஷா வருஷம் செஞ்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து திடீர்னு இது இந்த SIRக்கு கூட நமக்கு ஒன்னும் ஆட்சேபனையே இல்லை. ஆனா தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல ஒரு குறுகிய காலத்துல ஒரே ஒரு மாசத்துக்குள்ள இங்க இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்கும் நாங்க விண்ணப்பம் கொடுத்துருவோம். அவங்க எல்லாரும் எழுதி அதை வந்து நல்ல முறையில வந்து எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்க உடனடியாக ஒரு டிராஃப்ட், ஒரு வரைவு வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆட்சேபனை இருப்பவங்க வந்து சொல்லிட்டு பிப்ரவரிக்குள்ள நாங்க எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம். நவம்பர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள நாங்க எல்லாத்தையுமே முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு பயம் வருது, நமக்கு ஒரு அச்சம் இருக்குது. அப்படின்னா என்ன காரணம்? இப்போ நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள்ல பருவமழை எப்பெல்லாம் வரும், கொண்டாட்ட நாள்கள் எத்தனை, மக்கள் இங்க இருந்து அங்க போறது இங்க வர்றது அப்படின்றதுக்கான வேலை திட்டங்கள் எந்த மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்றத பாருங்க. இன்னைக்கெல்லாம் ட்ரெயின்ல வந்து டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளவு குதிரை கொம்பா இருக்கு. அதனால ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சூழல்ல இவங்க வந்து அந்த நேரத்துலதான் வந்து நாங்க கொண்டு வந்து இந்த விண்ணப்ப படிவத்தை நீட்ட போறோங்க, நீங்க வந்து எழுதி கொடுக்கணுங்க. அந்த மாதிரி எழுதி கொடுக்கும்போது அதை வந்து நீங்க ஜெராக்ஸும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி எழுதும் போது ஏதாவது ஒரு அடித்தல் திருத்தல் வந்தா அது ரிஜெக்டட், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு கடினமான ஒரு மொழியில இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றியத்துல இருக்கக்கூடிய அரசு, அது சார்ந்த கட்சி, அந்த கட்சி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள அதை கால் பதிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே தவிர இதுல வேற எந்த நல்லெண்ணமும் கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊடுருவல்காரர்கள் யார்? இப்போ நீங்க பீகார்ல சொல்றீங்க, அசாம்ல சொல்றீங்க அப்படின்னா வெளிநாட்டவர் வந்து சேர்ந்துட்டாங்க, அங்க இருந்து இங்க வந்து வாழ்வதற்காக இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஊடுருவலாக வெளிநாட்டில இருந்து வந்தவங்க யார், அகதிகளாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா, இந்த அகதிகள் மாதிரி வர்றவங்க வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவல்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இந்த அரசு என்ன பண்ணுச்சு, அவங்களெல்லாம் கண்காணிக்கலையா? அப்போ இந்த அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? ஒரு ஹோம் மினிஸ்டர், ஒரு இது உள்துறை அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு இல்லையா, அந்த அமைச்சகம் என்ன பண்ணுது? அப்போ கடல் வழியாகவும் விமானம் வழியாகவும் தரை போக்குவரத்து வழியாகவும் வரக்கூடிய இவர்களை கண்காணிக்கக்கூடிய வேலையை கூட இந்த அரசு விட்டுடுச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம யார போய்ங்க கேக்குறது? அதனால இங்க வந்துட்டு ஊடுருவல்காரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற பாக்குற வேலை நிச்சயமாக தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, உள்துறை அமைச்சகத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதை எல்லாத்தையும் வந்து நான் சொல்ல மாட்டேன், அதை பத்தி எல்லாம் நான் கவலையே பட மாட்டேன், எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. தேர்தல் ஆணையத்துல யார் யார் இருக்கணும்? தலைமை நீதிபதி ஒருத்தர் இருக்கணும். இன்னைக்கு தலைமை நீதிபதி இருக்கிறாரா? இல்ல. பிரதமர் இருக்கிறார், பிரதமரோடு தோளுக்கு தோளாக தோள் கொடுக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ நியாயத்தினுடைய குரல் அங்க ஒலிக்கப்படுமா? 2 பேருமே ஒரே கட்சியை சார்ந்து ஒரே மனநிலை இருக்கிறவங்க இருக்கும் பொழுது ஒரு மாற்று சிந்தனை இருக்கிற ஒருத்தர் பேசுனா அங்க எடுபடுமா? 2 பேரோட பேச்சு எடுபடுமா? ஒருத்தருடைய பேச்சு எடுபடுமா? நல்லா தெரியும் 2 பேருடைய பேச்சு தான் எடுபடும். அப்போ தேர்தல் ஆணையம் வேணும்ட்டு இப்போ இன்னும் ஏப்ரல் மேக்குள்ள வரக்கூடிய தேர்தலுக்குள்ள இவ்வளவு வேகமாக செய்வதற்கு பின்னாடி என்ன இருக்கும்னா, பீகார்ல எப்படி லட்சக்கணக்குல வாக்காளர்களை நீக்கம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுடும். இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. சரி, அந்த மாதிரி நடக்காதுன்னா அப்ப இன்னொரு ஆபத்து இருக்கு. என்னன்னா, பீகார்ல இருந்து நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க போறாங்களா? ஏன்னா காலையில தினம்தோறும் நீங்க சென்ட்ரல்லயோ வேறு பகுதிகளிலயோ பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து படையெடுத்துட்டு வர்ற மாதிரி மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நான் தப்பு சொல்லல, அங்க வாழ்வாதாரம் இல்ல, ஒரு வாழ்வதற்கு பிழைப்பு தேடி தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. நமக்கு அது வந்து நமக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. சரி, வரட்டும். அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அங்க இருந்து பெயர் நீக்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து வாக்காளருக்கான உரிமையை கொடுத்தால், ஓட்டுரிமை கொடுத்தா என்ன நடக்கும் யோசிக்கணும் இல்லையா?
அப்ப இங்க இருக்கிற வாக்காளரை நீக்க மாட்டேன், ஆனா அங்க இருந்து புதுசா கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கு? இப்ப தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொகுதிகள் குறையாதுங்க அப்படின்றாங்க. அப்போ வடக்கு மாநிலங்கள்ல அதிகரிக்காதுன்னு சொல்ல முடியுதா? சொல்லுவதற்கான அந்த தைரியம் இருக்கா? இல்லையே. அந்த மாதிரி இங்க பீகாரி மக்களை கொண்டு வந்து வாக்காளர்களாக நீங்க சேர்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேற, பீகாரினுடைய அரசியல் வேற. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியை பீகார் மாநிலம் அடைந்திருக்கிறதா? குறைந்தபட்சம் ரேஷன் மாதிரியான பொருட்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது? இன்னைக்கு வந்துட்டு கேஸ் சிலிண்டர் கொடுக்கறத பத்தியும், பெண்களுக்கு வந்துட்டு தொழில் முனைவோராக மாற்றுவது பற்றியும் இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக அரசு கொடுக்குது அப்படின்னா பீகாரினுடைய நிலைமை என்னன்றது நம்ம எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த சூழல்ல பீகார் மக்களினுடைய ஒரு வாக்குரிமையை நீங்க தமிழ்நாட்டுல கொடுத்தா என்ன நடக்கும்? அதுக்கு பதிலா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ எனக்கு இதுல ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மேடம். இந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல, இப்போ வாக்காளர் நீக்கம் என்கிற ஒரு விவகாரம், இது சிறுபான்மையின பட்டியலின மக்களை வந்து பிஜேபி திட்டமிட்டே நீக்குவதற்கு பல சூழ்ச்சமம் செய்கிறது. அதுதான் எஸ்ஐஆர் என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தோழமை கட்சிகள் இந்த வடமாநிலத்தினுடைய அந்த வாக்குரிமையை தமிழ்நாட்டில் வழங்குவது சம்பந்தமாக பெரிதாக இதை வந்து அவங்க அட்ரஸே பண்ணல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் திமுக மீதும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் மீதும் வைக்கப்படுது. அவங்க ஆரம்பத்துல இது அடிப்படையிலேயே வேணாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தானே இப்ப வந்து நீக்கமா, அடுத்தது பெருக்கமா, இதெல்லாம் அடுத்தது. அடிப்படையிலேயே இவ்வளவு அவசரமாக இதை செய்ய வேண்டாம். அப்போ இதுக்குள்ள இதெல்லாம் வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்றது என்னன்னா, அது கிட்டத்தட்ட இல்ல, முழுமையாகவே அது குடியுரிமை திருத்த மசோதா தான். ஏன்னா இதைத்தான் விசிகனுடைய தலைவரும் சொல்றாரு. அதாவது மறைமுகமாக கொல்லைப்புற வாசல் வழியாக இதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அசாம் மாநிலத்திலயும் இப்ப தேர்தல் நடக்க போகுது. அதாவது நம்ம 12 பகுதிகள் இருக்கு இல்லையா, யூனியன் பிரதேசம் உள்பட 12 பிரதேசம், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், இந்த மாதிரியான ஒரு 12 பகுதிகள்ல அசாமும் உள்ளடக்கியது. ஆனா அசாம்ல இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் இல்ல, அதுவும் தீவிர வர அது எதுவுமே இல்ல. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டா, அங்க ஏற்கனவே குடியுரிமை திருத்த மசோதா வந்துருச்சு. அது வந்து ஒரு நீதிபதியினுடைய தலைமையின் கீழே ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வருது. அதுலயே வந்துட்டு நாங்க யாரு என்னென்ன அப்படின்னு பாத்துட்டோம். அதனால இந்த எஸ்ஐஆர் அங்க தேவையில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லும் பொழுது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணு எஸ்ஐஆர், அப்படி இல்லாட்டி குடியுரிமை திருத்த மசோதா. இப்ப மற்ற இடங்கள்ல எல்லாம் குடியுரிமை திருத்த மசோதா போடாதனால எஸ்ஐஆர் போட்டிருக்காங்க. அசாம்ல இந்த எஸ்ஐஆர் போடாதனால குடியுரிமை திருத்த மசோதாவை அங்க அமல்படுத்தி இருக்காங்க. இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது எப்படி இருக்குன்னா, நான் இந்த நாட்டுல பிறந்து இந்த மண்ணுல இருக்கக்கூடிய என்ன யாரோ ஒரு அகதி அப்படின்னு சொல்லி தள்ளுற அந்த ஒரு கொடுமை இருக்கு பாருங்களேன், அந்த கொடுமை நடந்து விட கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு வந்துட்டு எதிர்கட்சிகள் எல்லாமே, அதாவது திமுகவோடு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும், திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய கட்சிகளாகட்டும், இன்னைக்கு வந்துட்டு நாங்க நீதிமன்றத்தினுடைய வாசல்ல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அதனால இதுக்குள்ள பீகாரி மக்களை இணைக்கிறாங்க அப்படின்றது அடுத்தது. இந்த அடிப்படையே வேணாம், நாங்க வந்து இந்த அஸ்திவாரமே வேணான்னு கலைப்பதற்கான ஒரு வேலையில தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க ஓட்டுரிமை கொடுப்பதற்காக இங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு உரிமை கொடுக்கறதுக்கு பதிலா, இப்போ நம்ம வாக்காளர் இதுல கூட அந்த எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு சொல்லி அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ எலெக்ஷன் டியூட்டில இருக்கக்கூடிய அவருக்கு எப்படி வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்னு கேட்டா, அவங்க இதுக்கு முன்னாடியே ஓட்டு போட்டு தபால் ஓட்டாக இந்த மாதிரி செய்யக்கூடிய உத்தி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும். இதுதானே நடைமுறை. அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை பீகார் மக்கள், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பீகார் மக்களுக்கு அப்படி ஒரு நடைமுறையை சொல்லி கொடுப்பது அல்லது அப்படி வந்து அமல்படுத்துவது என்பதுதான் சரியாக இருக்குமே தவிர, அங்க இருக்கிறவங்களை வந்து நான் எடுத்துட்டேன், அதனால அவங்க இங்க இருக்கனால நான் இங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவது எந்த வகையிலுமே நியாயமற்றது. ஒருவேளை அவங்க இங்கேயே மொத்தமா வந்துட்டாங்களா, அங்க குடும்பம் இல்ல, அங்க அவங்களுக்குன்னு எந்த விதமான சொத்தும் இல்ல, இதுக்கு மேல அந்த ஊருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டா வேணா தமிழ்நாட்டு அரசியல்னா என்ன, தமிழ்நாட்டுல எப்படி போயிட்டு இருக்கு,
யாரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து இங்க வந்து ஒரு முதல்வராக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இங்க வந்து நம்மளால ஓட்டுரிமை கொடுக்க முடியுமே தவிர, பாஜக வரணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற மக்களை கொண்டு வந்து இங்க சேர்த்து அவங்களுக்கு இங்க ஓட்டுரிமை கொடுப்பது என்பது அநியாயத்திலையும் கடைஞ்செடுத்த அநியாயம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. மேம், இப்போ நீங்க ஒரு சிலர் தான் வந்து இதை அட்ரஸ் பண்ணாங்க. இப்போ இது குடியுரிமைக்கான விவகாரம். இது வந்து நம்ம வெறுமனே வாக்கு பறிப்பு மட்டும் இது பார்க்கக்கூடாது. இதுல வந்து என்ஆர்சி, என்பிஆர் போன்ற அஜெண்டாவும் இதுல உள்ளடங்கி இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் போன்ற ஒரு சிலர் தான் இதை வந்து முன்வைக்கிறாங்க. அந்த கருத்தை தான் நீங்களே இப்போ முன் வச்சிருக்கீங்க. இப்போ கடந்த சிஏ என்ஆர்சியில கூட ஒத்துழையாமை இயக்கம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரங்கள்லாம் கூட 2019-20 காலகட்டத்துல வந்து அப்போதைய எடப்பாடியார் ஆட்சி காலத்துல எதிர்கட்சிகள்லாம் ஒரு முன்முடிவு எடுத்தோம். இப்போ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் வந்து இப்ப விநியோகிச்சுட்டு வந்தாங்க. ஒவ்வொரு டோர் பை டோரா வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. இப்ப அதுல நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அவங்க என்னென்னலாம் வந்து குடியுரிமையை வந்து நிரூபிக்கவும் சொல்றாங்க. இப்போ இது மறைமுகமான ஒரு என்ஆர்சி அப்படிங்கிறது இது வந்து வெட்ட வெளிச்சமா தெரிய வருதுங்கிற பட்சத்துல ஒவ்வொரு குடிமகனும் சாமானியனும் தமிழ் சமூகம் என்ன செய்ய வேண்டும் அந்த சமயத்தில்? நம்ம வழக்கு தொடுத்திருக்கோம். ஆனா பீகார்ல இது வரைக்கும் எடுத்து முடிச்சுட்டாங்க. தேர்தலும் இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. 6ஆம் தேதி தேர்தல். ஆனா இன்னும் வரைக்கும் அந்த வழக்கு நடந்துதான் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இப்போ நம்ம திமுக போட்டிருக்கக்கூடிய வழக்குலயும் உடனடியா தீர்வு கிடைச்சிரும்னு நம்ம வந்து எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியாது. இதுவும் இன்னும் போகலாம். இப்ப பிப்ரவரி இப்போ இவங்க கடைசி டிராஃப்ட் ரோல் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா பிப்ரவரியும் தாண்டி போகலாம், மார்ச்சும் போகலாம். அது தேர்தல் முடிகிற அளவுக்கு கூட நகரலாம். ஏன்னா பீகார்ல அப்படித்தான் நடந்துச்சு. அதனால சொல்றேன், ஒரு முன்மாதிரி இருக்கிறதுனால. அப்போ ஒவ்வொரு சாமானியனும் இதுல என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம எப்படி இந்த எஸ்ஐஆர் வந்து இவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி தோல் உரிச்சு காட்டிட்டோமோ, அது இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் பின்வாங்காம வச்சிருக்கிறதுனால மக்களை தயார்படுத்த வேண்டிய ஒரு அவசியம், ஒரு கட்டாயம் நிச்சயமாக நமக்கு இருக்கு. அதுக்கு வந்து எப்படி நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னா, நம்முடைய வாக்குகள் ஒண்ணு கூட மிஸ் ஆயிடக்கூடாது. அதுல வந்து பொதுமக்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். அதனால அவங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல எந்த நேரத்துல, ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுது, நாங்க இந்த பூத் லெவல் ஆபீசர் அல்லது பூத் லெவல் ஏஜென்ட் அனுப்புறோம் இல்லையா, அதை வந்து 3 தடவை அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு வாக்காளர் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் கவனமா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அதுதான் நோக்கமா அப்படின்றது அடுத்த கேள்வி. அதுக்கு நான் போகல. அப்போ 3 தடவை அவங்க வந்து இந்த விண்ணப்ப படிவங்களை நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம சரியாக வாங்கிடணும். நமக்கு ஒருவேளை பக்கத்துல கடைக்கு போயிருக்கோம், இல்ல வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கோம் அப்படின்னா, யார் நம்ப தகுந்தவர்கள், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள், அப்பா உறவு அல்லது அம்மா உறவு அல்லது பக்கத்து வீட்டுல, அவங்க கிட்ட இருந்து நம்ம கரெக்டா வாங்கிட்டு, அவங்க எந்த முறையில சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சரியான முறையில வந்து சரியா ஃபில் பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா ஃபில் பண்றதுல கூட அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இது எப்படின்னே எனக்கு புரியல. ஒரு பரீட்சை எழுதும் போது கூட நல்லா படிச்சுட்டு வந்த மாணவரா இருந்தா கூட ஏதாவது ஒரு தப்பு வந்துடும், உடனடியா அதை அடிச்சுட்டு பக்கத்துல எழுதுவாங்க. இது ரொம்ப சாதாரணம். நம்ம இத்தனைக்கும் கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட் எல்லாம் கூட வச்சிருப்போம். அந்த கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட்ல கூட ஆரம்பத்துல எதுக்கு வந்து நம்ம ஒரு ஷேட் பண்ணணுமோ அதை நம்ம முதல்ல ஒரு சின்ன புள்ளி மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேட் பண்ண தொடங்குவோம். அப்புறம் இல்லாததை வந்து இரேசர் வச்சு அழிச்சிடுவோம். ஆனா இங்க எந்த அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சரியா யாரையெல்லாம் வந்து நீக்கணும்னு நினைக்குதோ அதையெல்லாம் செஞ்சிடும். எனக்கு என்ன ஒரு அச்சமா இருக்குன்னா, நம்ம நல்லா அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதி கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம பேரை நீக்கணும்னு நினைச்சதுன்னா, ஒருவேளை அந்த தேர்தல் ஆணையமே ஏதாவது அடிச்சுட்டு, இல்லங்க நீங்க அடிச்சுட்டு தான் கொடுத்துட்டீங்க, அதனால இதை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுமான்னு கூட எனக்கு பயமா இருக்கு. அதனால நீங்க இதெல்லாம் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜியோ டேகை வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு நான் விரும்புறேன். அதனால இதை வந்து சரியான முறையில யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவங்கள வச்சு நம்ம ஃபில் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கணும். உடனே வந்து டிசம்பர் 9ஆம் தேதிக்கு வந்து நமக்கு ஒரு வரைவு வரப்போகுது, ஒரு டிராஃப்ட். அந்த டிராஃப்ட்ல நம்முடைய பேர் இருக்கா? ஏன்னா இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒண்ணுமே செய்ய போறது இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 2003 இருந்து 5 வாக்குலயே எஸ்ஐஆர் ஒண்ணு செய்ததாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனா அப்போ நடந்துதா அப்படின்னே நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம கேக்குறோம். அப்போ அந்த எஸ்ஐஆர்ல எந்த விதமான பாதிப்பும் வரல, அது நியாயமான முறையில நடந்திருக்கு.
அதுக்கப்புறமா இப்போ வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர்ல நம்ம ஏன் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒன்று இணைந்து ஒரு அணியில இருந்து நம்ம வந்து வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னா, இதுல இந்த அளவுக்கு பீகார்ல நடந்த அளவுக்கு அநியாயம் இங்க நடக்க போகுது அப்படின்னு ஒரு பதட்டம் தான். அதனால இந்த டிசம்பர் 9ஆம் தேதி நமக்கு வரக்கூடிய அந்த வரைவுல நம்முடைய பேர் இருக்கா என்ன அப்படின்றத பார்த்துட்டு உடனடியாக அதுக்கு வந்து நம்ம விண்ணப்பத்தை கொண்டு போய் கொடுக்கணும். அடடா, மக்கள் வந்து காது கேட்காம இருந்துட்டாங்க, பார்க்காம இருந்துட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு சரியான பாடத்தை கொடுக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, விசிகா போன்ற சில கட்சிகள் மட்டும்தான் இந்த எஸ்ஐஆர் என்பது சிஏ, அதாவது குடியுரிமை திருத்த மசோதாவினுடைய இன்னொரு வடிவம்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, முழுக்க முழுக்க சுயநலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளும், இல்ல அதை தாண்டி கட்சியினுடைய நலனை நினைக்கக்கூடிய கட்சிகளும், அதை தாண்டி பொது நலனை நினைக்கக்கூடிய கட்சிகளும் அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். அதனால முழுக்க முழுக்க தன்னலத்தை மட்டும் நினைக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணோம்னா, நாங்க வந்து இந்த எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், நாங்க இந்த எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம், ஏன்னா இவங்க மாத்தி பேசிட்டாங்கன்னா உடனடியாக ரெய்டு வந்துடும், உடனடியாக இவங்க பேர் வந்து அந்த கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள வந்துடும். அதுக்கு பயந்துட்டு நாங்க வந்து எஸ்ஐஆரை வரவேற்கிறோம், எஸ்ஐஆர் இருக்கு. அதிமுக சொல்றீங்களா மேடம்? நிச்சயமா நிச்சயமா. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் ஐயெல்லாம் எங்க இருந்தாருன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா நாங்க வந்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வர்றாரு இல்லையா. நாங்க வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல நாங்க ஒரு பெட்டிஷன் போடுவோம்ன்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அப்போ உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த எஸ்ஐஆர்னு சொல்றதுல அந்த அடிப்படையில என்ன விஷயம் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள என்ன மந்திரத்தை வச்சிருக்காங்க அப்படின்றதையாவது புரிஞ்சுக்கணும் இல்லையா. இத்தனை வருஷமா அரசியல்ல இருந்து என்ன பயன்? இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எதற்காக எதிர்க்குது அப்படின்னு கேட்டா, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்கள் எல்லாருக்கும் ஓட்டுரிமை. ஏன்னா இந்திய மக்கள் வந்து எதற்காக மதிக்கப்படுறோம்? அவங்க வந்து பெரிய அதானிங்க அம்பானிங்க அப்படியா மதிக்கப்படுறோம்? ஒரு தலை ஒரு ஓட்டு, நிச்சயமாக அவங்களுக்கு ஓட்டுரிமை உண்டு அப்படின்னு அந்த ஜனநாயகத்தினுடைய கடமையை செய்வதற்காக நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதனால ஒரு மனுஷனை வந்து ஒரு ஓட்டா பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இடம் வந்துட்டு ஜனநாயகம். அந்த இடத்துல இவங்க அந்த ஓட்டையே வந்து காலி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்காகத்தான் எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்குது. ஆனா இவங்க அதை எப்படி திருப்புறாங்கன்னா, திமுகவுடைய தில்லுமுள்ளு எல்லாம் இப்போ வெளியில வந்துரும், அதுக்காக திமுக வந்து இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய வாசல்ல நிக்குது. அப்ப திமுக மட்டும்தான் நின்னு இருக்கணும், ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்னா வருது? இப்போ இப்படியான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்ட உடனே தேமுதிக ஏன் வருது? வர வேண்டிய அவசியமே இல்லையே. தேமுதிகவே உள்ள வந்திருக்கு அப்படின்னா அப்போ அரசியல் புரிதல் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு வருஷமா கட்சி நடத்தி கூட அண்ணா அவர்களை வந்து கட்சியினுடைய பேர்ல வைத்திருந்தும் கூட இந்த சூழ்ச்சி புரியல அப்படின்னா இவங்களெல்லாம் என்னங்க சொல்றது? அதனால முழுக்க முழுக்க தன்னலம் சார்ந்த இருக்கக்கூடியவர்கள் இந்த எஸ்ஐஆரை பத்தி ஒண்ணுமே நினைச்சுக்க மாட்டாங்க. கட்சி கொஞ்சம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாவது கொஞ்சம் வந்து குரல் கொடுப்பாங்க. அதை தாண்டி மக்களினுடைய நலனுக்காக இருப்பவர்கள் நிச்சயமாக நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுப்பாங்க. அப்படிதான் வந்து இதை வந்து நான் பாக்குறேன். அதனால மக்கள், அரசாங்கம் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கு, அதுக்காக நம்ம வந்து மெத்தனமா இருந்துடலாம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த அடி என்பது சர்வாதிகார மனநிலை கொண்ட ஒரு அரசாங்கத்திற்கு விழக்கூடிய அடி. ஒரு சர்வாதிகார மனநிலை கொண்ட ஒரு அரசாங்கம் இந்த இண்டிபெண்டன்ட் அமைப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது அட்டானமியாக தன்னாட்சியாக இயங்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இழுத்துட்டு வந்துட முடியும் அப்படின்னு நம்புது இல்லையா, அதற்கு கொடுக்கக்கூடிய அடியாக இது வந்து மாற வேண்டும். அப்படி ஒரு நாள் வந்தால்தான் மக்களினுடைய சக்தி என்ன அப்படின்றது ஆட்சியில இருக்கக்கூடியவங்க, அதாவது அதிகாரத்தினுடைய எதேச்ச அதிகாரத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்பதான் அது வந்து புரியும். அதனால மக்கள் இத்தனை நாள் இன்னைக்கு நம்மளே கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே சமைச்சு முடிச்சோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமா, தூங்குனோமா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா அதை தாண்டி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இந்த இந்திய நாடு மாட்டிட்டு இருக்கு. எப்படி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஒவ்வொருத்தனும் காலையில எழுந்த உடனே நம்ம போய் போராடுவோம், ஒத்துழைமை இயக்கம் அப்படின்றதுக்கு வந்து நம்ம போவோம், நம்முடைய தேச கொடியை வந்து நம்ம பிடிச்சிட்டு நிற்போம் அப்படின்னு நின்னாங்களோ, அப்படியான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி அத்தனை பேர் வந்து நமக்கு தியாகம் செய்து பெற்று தந்த இந்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம்தான். அதனால மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நம்முடைய பேர் இருக்கா, பேர் இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசங்க.
1987க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் ஓகே. 1987க்கு அப்புறமா 2004க்கு உள்ள அப்படின்னா உங்க அப்பாவோ அல்லது அம்மாவோ அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அல்லது இருக்கக்கூடிய இடத்தினுடைய இருப்பிட சான்றிதழ் வேணும்ன்றாங்க. அடுத்தது 2004க்கு அப்புறமா பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. உங்க அப்பாவோடது வேணும், உங்க அம்மாவோடது வேணும். அடுத்தது நீங்க எங்க இருக்கீங்க, எங்க பிறந்தீங்க, நீங்க இப்போ வாழக்கூடிய இடம் எது அப்படின்ற அனைத்து ஆவணமும் கேக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது நம்ம பதிவு செய்யணும் இல்லையா? அப்ப பதிவு செய்யும் பொழுது அந்த பதிவையெல்லாம் நீங்க எங்க கொண்டு போய் கொட்டுவீங்க தெரியல நமக்கு. அதுக்கப்புறம் நீங்க எத்தனையோ காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாம் கூட நடத்தியிருப்பீங்க. இன்னைக்கு ஆதார் கார்டு எத்தனை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆதார் கார்டை விளம்பரப்படுத்தும் போது சில பேர் ட்ரோலே பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா, செத்துட்டா கூட புதைக்க மாட்டாங்க ஆதார் கார்டு இல்லாட்டி அப்படின்னு சொல்லி மூத்த குடிமக்களை எல்லாம் அந்த அளவுக்கு பேசி அவங்களை எல்லாம் நம்ம ஆதார் கார்டு வாங்க வச்சோம். கடைசியில அந்த ஆதார் கார்டு கூட சாதாரணமா ஒரு பேப்பர்னு அளவுக்கு மாத்தி வச்சிருந்தாங்க பாருங்க. இந்த சூழல்ல அந்த ஆதார் கார்டுலயும் நீங்க அத்தனை செய்திகளையும் உள்வாங்கி வச்சிருக்கீங்க. நம்முடைய கண்ல இருந்து, நம்முடைய விரல் இதுல இருந்து, ரேகையில இருந்து. அப்போ இவ்வளவும் வச்சிருந்தும் கூட மறுபடியும் இன்னைக்கு இதெல்லாமே கேக்குறீங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இதை கழிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கு. அதனால மக்கள் நம்ம ஒரு நாளும் இந்திய பிரஜைகளாக தான் இருக்கணுமே தவிர வேறாக மாறிவிடக் கூடாது. ஒரு அகதியாக நம்ம எந்த முகாம்லையும் போய் சேர்ந்து விடக் கூடாது அப்படின்னா இத நம்ம ஒரு சட்ட போராட்டமாக, ஒரு அறவழி போராட்டத்துல இதை நிச்சயமாக நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா மேடம். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.